பறந்து போ படத்தை முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது நார்மலான படமெல்லாம் கிடையாது. அது யதார்த்தத்தை மிஞ்சிய யதார்த்தம். ஒரு ஃபேரி டைல்னு சொல்லலாம். இந்த கமர்ஷியல் படம் எடுக்கிறவங்க கூடயும் நம்பிடலாம். ஆனால் யதார்த்த சினிமாவை எடுத்துட்டு வரேன், அவங்களுடைய வாழ்வியலை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கண்டதையும் கடந்து கொடுக்கறத கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் ரிவிட் அடிச்சிருப்பாங்க. இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்கள். அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு கடவுளை போல அப்படிங்கூடியும் நினைச்சுக்கலாம். ஏன்னா இந்த யதார்த்த சினிமாவில் எல்லோரும் நல்லவர்களே. நம் யதார்த்த வாழ்க்கையிலும் எல்லோருமே நல்லவர்கள் தான். யாரும் யாரையும் எந்த தீங்கும் விளைவிக்குவதில்லை. எந்த வன்மமும் நம்மிடம் இல்லை. நம் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள். இந்த படத்துல வர மாதிரி ஒரு நல்லவர்களுடைய உலகத்துலதான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வாழ்றது என்னமோ கேப் மாதிரி, முடிச்சவிக்கி, மொல்ல மாதிரி இவனுங்க மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவனுங்க மத்தியில வாழும்போது நம்ம நல்லவங்களா இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியும். அதனால நம்மளுமே கேப் மாதிரி மொல்ல மாதிரியா இருந்தாதான் இவனுங்கிட்ட இருந்து சர்வைவல் ஆக முடியும். இதை தெரிஞ்சுக்காம நான் நல்லவனா இருந்தேன்னா நல்லா சொருகிட்டு போயிடுவானுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கூட முழிச்சுட்டு தான் தூங்கணும். கண்ணை மூடணும்னா கண்ணையே நோண்டிட்டு போற உலகம். இந்த படத்துல என்னடானா வேற ஒரு உலகத்தை காமிச்சு அப்பாக்கள் அம்மாக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வியல். என் பொண்டாட்டி கிட்ட பேசுறியா, பேசு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வேணா ஓரமா வேலைக்கு பிடிச்சிட்டு நிற்கிறேங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கடா இதெல்லாம் நடக்குது? ஒரு வேலை இப்படி இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு இயக்குனர் ராம் வந்துட்டு சொல்ல வராரா இருக்கலாம். இப்படி இருங்கடா, ஏன் இப்படி இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் சொல்ல வராராட்டு இருக்கு. அப்படி இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான். சுத்தி இருக்கிறவனுங்க அப்படி இல்லையே. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இப்படி இருக்க முடியும்? வாட் இஸ் திஸ் ராம்? இயற்கையை நேசி, மலை ஏறு, மூச்சு வாங்கு, பிச்சைக்காரனிடம் படுத்து உறங்கு, தவறில்லை. ஏன் அவனிடம் பார்ட்னராக சேர்ந்து தெரு தெருவாக பிச்சை எடு, எதுவும் தவறில்லை. ஏனென்றால் யதார்த்தம் அதுதான். அன்புடைய அம்மா அப்பா வீண் செலவு எதுவுமே பண்ணாம அந்த பையனுக்காக தான் எல்லாமே பண்றாங்க. ஸ்கேட் போர்டு வாங்கி தராங்க, வீண் செலவு இல்லை. 4000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தராங்க, வீண் செலவு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்காம பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, வீண் செலவு இல்லை. டீ குடிக்க கூடாது, ஆனா பீஸா சாப்பிடலாம், வீண் செலவு இல்லை. இப்படி வீண் செலவு எதுவுமே பண்ணாம வீணா போக போறான் அன்பு. இந்த மாதிரி அன்பு உடைய அப்பா அம்மாக்கள் இருக்கும் வரை 1000 அன்புக்கள் பிறப்பார்கள். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பாதி பேர் டாக்டராக தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இது போக இந்த படத்துல ஹின்னையில வர தூக்கி வீசுற மாதிரி காட்சி இருக்குது. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலையோட வச்சிருக்காருன்னே புரிய மாட்டேங்குது. தம்மும் ஹின்னிலரும் ஒன்னா வைராம் சார். இதை தூக்கி வீசுறதுக்கு பதிலா ஆரம்பத்திலேயே அதை போட்டிருந்தா அன்புவே உருவாகி இருக்க மாட்டான். சோ சேட். அன்பே 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 அன்பே. எரிச்சலா இருக்கா? படம் பார்க்குற எங்களுக்கு எப்படி எரிச்சலா இருக்கும்? இதெல்லாம் போகன்னு இந்த படத்துல எலிட் பணக்கார ஆட்களை காட்டுவாங்க. ஆஹா, நல்லவர்கள், நாளும் தெரிந்தவர்கள். ஏடா அப்பா சாமி, பணக்காரன்லாம் கெட்டவன் எவன் சொன்னான்? இந்த படத்தை பாரு, உனக்கு புரியும். யதார்த்த படம்னா எது? யதார்த்தத்தை காட்டுறது. ஆனா இந்த படம் யதார்த்தத்தையா காட்டியிருக்கு? இல்லவே இல்லை. இப்படிதான் உலகம் இருக்கும்னு அன்பு போல வளரக்கூடிய அன்புக்கள் பிற்காலத்தில் அன்புடைய அப்பாவை போல தற்குறியாகத்தான் வளருவார்கள் யதார்த்தத்தில். இப்படி ஒரு பையனை வளர்த்துனதுக்கு நியாயமா அன்புடைய தாத்தா தான் காண்டம் போட்டிருக்கணும். ஸோ சேட். இருந்தாலும் இந்த ரியாலிட்டி இல்லாத ஃபேண்டசியான யதார்த்தமான படம் எனக்கு பிடிச்சிருந்தது.